வணக்கம். இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் தேர்தல் அரசியலில் இளைஞர்களின் பங்கு என்ன? அது தேர்தல் அரசியலில் போட்டியிடக்கூடிய அல்லது அரசியல் கட்சிகளை சார்ந்து அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இயங்கக்கூடிய அந்த பங்களிப்பாக இருக்கலாம், அல்லது வெறும் ஒரு வாக்காளனாக தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதில் வாக்களிக்கக்கூடிய பங்களிப்பாக இருக்கலாம். வாக்களிப்பதோ அல்லது வேட்பாளராக இருப்பதோ, வாக்காளராகவோ அல்லது வேட்பாளராகவோ அல்லது பார்வையாளராகவோ கூட இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை மிகச்சரியாக செய்கிறார்களா தேர்தல் அரசியலில்? இன்றைய இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது? அரசியல் கட்சிகளை குறித்து அவருடைய மதிப்பீடு என்னவாக இருக்கிறது? அரசியல் கட்சிகளிடம் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? எந்த அரசியல் கட்சி அவர்களை பெரிதும் ஈர்க்கிறது? இது போன்ற பல கேள்விகளோடு நாம் இன்றைக்கு பயணிக்க இருக்கின்றோம். காரணம், இந்த சட்டப்பேரவை தேர்தலில் புதிய வாக்காளர்கள், முதன் முறை தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய வாக்காளர்கள் 50 லட்சத்திற்கும் அதிகம் என்று வந்திருக்கக்கூடிய தகவல்களின் வெளிப்பாடாக இந்த 50 லட்சத்திற்கும் அதிகமான முதன்முறை வாக்காளர்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய அளவில் பங்காற்றுவார்கள். அவர்களுடைய வாக்குகளை பெறுவதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மிகுந்த முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே இன்றைய விவாத களம். பயணிக்கலாம். அரங்கில் நம்முடைய 5 ஆளுமைகள் இணைகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சிந்தன் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் திரு ஜக்கையன் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு முருகானந்தம் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். மாணவி, ஆராய்ச்சி மாணவி திருநங்கை பானு நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். இவர்கள் மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு ராஜன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். திரு ராஜன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களின் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் சிந்தனை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம இங்கே தமிழகத்தில், பரவலாக இந்தியாவில் அல்லது குறிப்பாக தமிழகத்தில் எடுத்துக்கிட்டால் கூட, ஒரு 10 பருவத்து இளைஞன்கிட்டையோ அல்லது கல்லூரி மாணவனிடமோ நீ என்ன அரசியல் கட்சி அல்லது உனக்கு எந்த கட்சியை பிடிக்கும், எந்த தலைவரை பிடிக்கும்னு கேட்டாலே அது ஒரு ஏதோ கேட்கக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தை கேட்ட மாதிரி ஒரு பதறக்கூடிய போக்கை நம்ம பார்க்குறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு இளைஞன் எந்த அரசியல் பார்வையோடும் வளர்வதை விரும்பாத ஒரு பெற்றோர், அந்த மாதிரியான ஒரு சமூகம். டீ கடையில் அரசியல் பேசாதீங்க, பொது இடத்துல அரசியல் பேசாதீங்க, கல்லூரி வளாகங்களுக்குள் அரசியல் பேசக்கூடாது, இது போன்ற நிலைப்பாடுகளோடு வளரக்கூடிய ஒரு இளைய சமூகம், ஒரு முதன்முறை வாக்காளர்கள் என்ன அடிப்படையில் தங்களுடைய வாக்குகளை, நீங்கள் மக்கள் நல கூட்டணி கிடைக்கும்பீங்க, ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, என்ன அடிப்படையில் தாங்கள் மிக தெளிவாக தங்களுடைய வாக்குகளை இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய சூழல் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? விவாதத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நேற்று நடைபெற்றிருக்கிற ஒரு 2 மரணம், அதாவது அரசியல் பங்கேற்புங்கிறது இன்றைக்கி எவ்வளோ கேலி கூத்தா இல்லை மக்களை எவ்வளோ துச்சமாக நினைக்கிறதா மாறிடுச்சுங்கிற சம்பவத்துக்கு உதாரணம். விருத்தாச்சலத்தில் ஒரு கட்சி, நம்ம ஆளுங்கட்சினோ ஜெயலலிதா முதல்வர் அப்படியெல்லாம் கூட நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு கட்சியுடைய பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட மக்கள் அங்கு வசதி குறைவின் காரணமாக அல்லது அந்த வெப்பம் அல்லது அந்த நெருக்கடி நிலையை தாங்க முடியாமல் ஒரு 2 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த சூழலை அந்த கட்சியும் சரி, அரசும் சரி, காவல்துறையும் சரி கையாண்ட நிலைமை இருக்கிறது. அது உண்மையிலேயே இந்த தேர்தல் களத்தை யாருக்காக வடிவமைச்சிருக்கோம்? இது தலைவர்களை கொண்டாடுகிற இடமா அல்லது வாக்காளர்களையும் மக்களையும் கொண்டாடுகிற இடமாங்கிறதுக்கே கேள்விக்குறியாக இருக்குது. முதல்ல அந்த 2 உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது மட்டுமல்ல, நான் உட்பட, நான் சார்ந்திருக்கிற கட்சி உட்பட, நாம் யாருக்காக உழைக்கிறோமோ அந்த மக்களுக்கான செயல்பாடுகளாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணுங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. 2வது உங்கள் விவாதத்துக்கு வரேன். நான் சொன்ன சம்பவம் உட்பட இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இல்லை இது மாதிரியான பல விஷயங்கள் தேர்தலில் பல விவாத பொருள்கள் ஆகுது. இதையெல்லாம் வெளிப்படையாக கேட்கக்கூடிய, அதாவது இதில் ஒரு தனக்குன்னு ஒரு கருத்து வச்சிருக்கக்கூடியவர்களாக இளைஞர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டால், தேர்தல் நேரத்தில் தான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசியல் என்பது தேர்தல் மட்டுமல்ல, தேர்தல் என்பது அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, இந்த முழுமையாக பார்க்கணும். ஒரு கூட்டணி எப்படி உருவாகுது, ஒரு கேம்பெயினில் என்ன விஷயம் பேசுகிறாங்க, ஏன் அந்த விஷயத்தை பேசணும்னு முடிவு செய்கிறாங்க, எந்த விஷயத்தை மறைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு இளைஞன் இருக்கானா, இல்லை தன் கண் முன்னால் கிடைக்கிற சாய்ஸில் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறவனா இருக்கானான்னு கேட்டால், கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்பில் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறவனா இருக்கான். இன்னும் அது மாறணும்னு சொன்னால் தேர்தல் அரசியல் மட்டும் பத்தாது, தேர்தலை தாண்டி அரசியல் விரிவடையணும். அந்த அரசியலில் இளைஞர்களுடைய பங்கு பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். அரசியல் என்பது தேர்தல் மட்டுமல்ல அப்படிங்கிற அந்த புள்ளி ஒரு முக்கியமான புள்ளின்னு தான் நினைக்கிறேன்.
ஜகேன், இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதே மனதிலுக்கு வரக்கூடியவர்களே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒயிட் காலர் ஜாப் பார்க்கக்கூடிய இளைஞனாகவோ அல்லது மென்பொருள் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய இளைஞர்களாகவோ தான் இருக்கிறார்கள். ஏன் இந்த கட்சிகளாகட்டும் அல்லது இன்ன பிற பொதுவெளியில் இருக்கக்கூடிய பொது புத்தியோடு கூடிய பார்வை என்பது இன்ன பிற இளைஞர்களை ஏன் அவர்கள் சிந்திக்கவே மறுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகி எழுகிறது. இந்த மாதிரியான ஒரு சமூக சூழலுக்குள் ஒரு இளைஞன் அரசியலை பற்றி பேசுவது அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது தனக்கு விரும்பக்கூடிய அரசியல் கொள்கையை பற்றி விவாதிப்பது, அதை பற்றி பேசுவது அப்படிங்கிறது ஒரு பாவச்செயல்ங்கிற மாதிரியான ஒரு சமூக சூழலில் இளைஞர்களுடைய வாக்கு எந்த அளவிற்கு ஒரு சரியான திசையை நோக்கி பயணிக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுவாக அரசியல் என்று சொன்னாலே பொதுவாக சாக்கடை, இளைஞர் நம்மெல்லாம் போகக்கூடாது, எல்லா வீடுகளிலுமே சொல்லக்கூடியதான். இளைஞர்களை பார்த்து இதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, அரசியலாம் நமக்கு வேண்டாம்ப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமை நாம் பார்க்குறோம். என்றாலும் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு நாம் உண்ணுகிற உணவிலிருந்து நாம் உடுத்துகிற உடையிலிருந்து அனைத்திலும் அரசியல் என்பது இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு என்பது தேர்தல் அரசியலில் இளைஞர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது. தேர்தல் அரசியலை பொறுத்த மட்டில் இளைஞர்களையும் தேர்தல் அரசியலை பற்றியும் நிச்சயமாக பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் மிக அதிகமாக தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடியவர்கள், அதாவது 2-3 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வாக்களிக்கக்கூடிய நிலையிலும் ஆனாலும் சரி, அல்லது பிரச்சார கூட்டங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொது கருத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி. ஆனால் வேட்பாளராக மட்டும் அவர்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மட்டுமே அவர்கள் நிறுத்துகிறார்களே தவிர அவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துகின்ற எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் வேட்பாளர்களாக வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. ஏனென்று சொன்னால் பொதுவாகவே அவர்களுக்கு இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைய அரசியல் போக்கு இருக்கிறது. ஆகவே இதுவே ஒரு தவறான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், இளைஞர்கள் கையில் இந்த நாடு என்பது ஒப்படைக்கப்பட வேண்டும், புதிய சிந்தனைகள் புதிய கருத்துக்கள் இங்கு விவாதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். ஆனால் நீங்கள் சொன்னதை போல பொதுவாக இன்றைக்கு இளைஞர்கள் என்று சொன்னாலே ஒரு டை கட்டி கொண்டு பேண்ட் ஷூட் போட்டுக்கொண்டு மென்பொருள் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் தான் நம்முடைய கவனத்திற்கு வருகிறார்களே தவிர விவசாய கூலிகளாக இன்றைக்கும் பட்டாசு தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று மிக கடுமையாக துப்புரவு பணியை செய்யக்கூடிய மலக்குழிக்கில் இறங்கி சாக்கடை வேலை செய்யக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று சாயப்பட்டறைகள் பணியாற்றக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள். இப்படி அடித்தட்டு மக்களிலிருந்து, அதாவது அடித்தட்டு பணிகளை செய்யக்கூடிய அன்றாடம் உழைக்கின்ற அந்த வர்க்க இளைஞர்களை பற்றி இன்றைக்கு சிந்திப்பது என்பது மிக மிக குறைவு. ஆனால் தேர்தல் அரசியலில் அவர்களுடைய பங்குதான் அதிகம் இருக்கிறது. மென்பொருள் அல்லது மிக படித்த வர்க்க இளைஞர்கள் என்பவர்கள் விவாதிப்பார்களே தவிர அவர்கள் தேர்தல் அரசியலில் பங்கெடுப்பது என்பது, அதாவது வாக்களிக்கின்ற இடத்திலிருந்து எத்தனை பேர் வரிசையில் நின்று வாக்களிப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். எத்தனை இளைஞர்கள் வயதான முதியவர்கள் கூட தூக்கி கொண்டு கிராமங்களில் ஓட்டளிப்பதற்காக முதியவர்களை தூக்கி கொண்டு கூட இளைஞர்கள் செல்கிறார்கள். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வாக்காளனாக அளிக்கக்கூடிய பங்களிப்பு கூட நகரங்களில் பெருநகரங்களில் குறைவாக இருக்கிறது. நான் அந்த அளவில் எடுத்துக்கிறேன். முருகானந்தம், அடிப்படையில் அவர் சொன்ன மாதிரி தான் நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அந்த சூழலில் இளைஞர்களை மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட விளம்பரங்களாகட்டும், அல்லது இன்றைக்கு இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவருடைய நமக்கு நாமே பயணமாகட்டும், உங்களுடைய கூட்டணி நிகழ்ச்சியை சேர்ந்தவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம், இதெல்லாம் இந்த இளைஞர்களை மையப்படுத்தி வரக்கூடிய பெரும்பாலான விளம்பரங்களில் இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஒரு மென்பொருள் பூங்காக்களில் பணி செய்யக்கூடிய இளைஞர்கள் அந்த உடை தோற்றம் அவர்களோடு மட்டுமே இருப்பது போன்ற, அல்லது அவர்கள்தான் அந்த இளைய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த முகம் என்பது போல பிரதிபலிக்கக்கூடிய விளம்பரங்கள் தான் நம்ம பார்க்க முடியுது. அவர் கேட்குற மாதிரி ஒரு கொத்தனார் சித்தாளா போகக்கூடிய இளைஞர்கள் இல்லையா? விவசாய கூலிகள் எத்தனை இளைஞர்கள் விவசாயிகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் இல்லையா? சாயப்பட்டறையில் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் இல்லையா? இவர்களுக்கும் இந்த தேர்தல் அரசியலுக்குமான இடைவெளியை யார் குறைப்பது? அதற்கு உங்களை போன்ற கட்சிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 65% மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள்ங்கிற சூழல் இருக்குது. நந்தன் நில்கனி கூட சமீபத்தில் சொல்லியிருக்காரு, இந்தியா இன்னும் ஒரு 5 வருடங்களுக்குள் இந்தியாவு தான் யூத் அவைலபிலிட்டி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஜப்பானோ ஒரு ரஷ்யாவோ ஒரு அமெரிக்காவோ போன்ற எந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் விட இந்தியா ஒரு யூத் அவைலபிலிட்டி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த யூத் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் எலைட்டோ ஒரு இவங்களோ ஒரு மென்பொருள் இவங்களோ ஒரு பெரிய பொறியாளர்களோ மருத்துவர்களோ மட்டுமல்ல,
நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் உள்ளடக்குனது தான். இதுக்கான ஐடென்டிட்டிங்கிறது அப்படி தான். இல்லை, அப்படி எடுத்துக்கிட்டா நீங்கள் நான் 5 பேருமே இளைஞர்களாக இந்த அமர்வில் வைத்தேன். ஏன்னா இன்னும் ரொம்ப கொஞ்சம் ஆழமாகவும் கொஞ்சம் சத்தமாகவும் பேசுவாங்க. நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க. உங்களுடைய வயதை குறைச்சி மதிப்பிடக்கூடாது நேர்கள். கொஞ்சம் சத்தமாகவும் தெளிவாகவுமே பேசலாம். 2 விஷயம் நீங்கள் நந்தன் நில்கேனி சொன்னார் அப்படின்னு குறிப்பிடுகின்ற பொழுது, இந்தியாவில் தான் 80 விழுக்காடு இளைஞர்களில் 80 விழுக்காட்டினர் அமைப்புசாரா தொழிலாளர்கள். அமைப்புசாரா தொழிலாளி அப்படின்னு நான் சொல்றது ஆட்டோ ஓட்டுவான், ரிக்ஷா ஓட்டுவான், நீங்கள் சாயப்பட்ட தொழிலாளர். நீங்க காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிங்கிறதுனால இந்த கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். இது உங்களுக்கான கேள்வி மட்டுமல்ல, சுருக்கி பார்க்கணும், எல்லா கட்சிக்கும் சேர்த்து கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் ஒருவேளை நாளைக்கு தொகுதிகள் ஒரு நாட்கள் அறிவிக்கப்படும். ஐ எம் ஷுவர் பெரிய தலைவர்களுடைய பிள்ளைகளுக்கு தொகுதியில் கொடுக்கப்படும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பிள்ளைகள் தான் இளைஞர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அந்த கட்சிக்கு வால்போஸ்ட் சூட்டினவர்களோ அல்லது அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளாக எங்கேயோ தென்கோடி முனையில் கன்னியாகுமரியிலோ கொளச்சலியோ ராதாபுரத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு நான் சொன்ன மாதிரியான ஒரு கொத்தனாருக்கோ அல்லது ஒரு ஏழை விவசாயிக்கோ அவர் காங்கிரஸ் கட்சியை வழியாக இருந்தவராக கூட இருக்கலாம். அவருக்கெல்லாம் தேர்தல் அரசியல் பிரதிநிதித்துவத்தை எந்த அரசியல் கட்சியுமே கொடுப்பதில்லையே. இல்லை, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நீ காங்கிரஸ் கட்சியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ காங்கிரஸ் கட்சியில் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் பொறுப்பான பொதுச் செயலராக பதவியேற்ற போது முதன்முறையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் அமைப்புக்கு முறையான தேர்தல்களை கொண்டு வந்தார்கள். அந்த தேர்தல் வெறுமனே யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற தேர்தலாக இல்லாமல் அதில் தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர்கள், தாழ்த்தப்பட்ட பெண்கள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு, உறுதியான இடஒதுக்கீடோடு அந்த அமைப்பு முறை அமைக்கப்பட்டு இப்போதும் இளைஞர் காங்கிரஸும் மாணவர் காங்கிரஸும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளோடு தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது, காம்ப்ரமைஸ் இல்லாமல். இப்போ நீங்கள் உட்கட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது உட்கட்சிக்குள் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு உட்கட்சிக்குள்ளேயாவது வேட்பாளர்கள் தேர்வில் கொடுக்கப்படும் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கப்படுது இல்லையா? இதில் பெண்களுக்காக இருக்கட்டும், இன்றைக்கு திருநங்கைகள் தேர்தல் வெளிக்கு வருகிறார்கள். என்னுடைய கேள்வி, இந்த கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் அல்லது விழுக்காட்டின் அடிப்படையில் இளைஞர்களுக்கு இத்தனை தொகுதிகளாவது இத்தனை சதவீத இடமாவது இளைஞர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறார்கள் இங்கே? இல்லை, என்ன இப்போ போன கடந்த சட்டமன்ற தேர்தல் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 63 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் 35 கிட்டத்தட்ட 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 இடங்களில் 40 வயது குறைந்த வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தினோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இளைஞர்களுக்கு வழி கொடுத்தது ஏன் என்பது ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில், இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் சத்தீஸ்கர் மாநிலத்தை துர்க் மாநகராட்சிக்கு வெறும் 26 வயதை நிரம்பிய இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தேவேந்திர யாதவ் மாநகராட்சி மேயராக கூட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். பொதுவாக நான் கேட்குறது நாட் ஒன்லி காங்கிரஸ், பொதுவாக அங்கொன்று இங்கொன்றுமாக இந்த மாதிரியான உதாரணங்களை காட்ட முடிகிறது. ஆனால் இளைஞர்களுடைய கைகளுக்கு, அதுவும் இது போன்ற சமூகத்தினுடைய விளிம்பு நிலை இளைஞர்களுக்கு அது ஏன் இன்னும் வரவில்லைன்னா அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதான் விவாத பொருளாக இருக்கிறது. இந்த முறை பானு, திருநங்கைகள் தங்களை தேர்தலில் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்தார்கள். முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி அதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறது. நாம் அவரிடமும் கேட்கலாம் அது தொடர்பாக. அதுக்கு முன்னால் மற்ற திருநங்கைகள் அஇஅதிமுகவிடம், திமுகவிடம் எல்லோரிடமும் அது தொடர்பாக தங்களுடைய விருப்ப மனுக்களை அளித்தார்கள். விருப்ப மனுக்களும் பெற்றுக்கொள்ளப்பட்டன. அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஒரு திருநங்கை கூட இடமில்லை. மேபி திமுக அறிவிக்கலாமான்னு தெரியல, இனிமேல் வந்தால்தான் தெரியும். திருநங்கைகளினுடைய புரிதல், இந்த புதிய முதன்முறை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய திருநங்கை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இளம்பருவத்து திருநங்கைகள் எந்த அளவிற்கு அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இளைஞர்கள் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இளைஞர்களுக்கு அரசியலை பற்றின புரிதல் இல்லை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன் வரைக்கும் தான் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வர்ற எலெக்ஷனில் இளைஞர்கள் எல்லாருமே பயங்கர ஆவலோட அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தோழர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அரசியலை பற்றின, அது அரசியலுங்கிறது ஒரு சாக்கடை, அதை பற்றி பேசினாலே அருவருப்பாக பார்த்துட்டு இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு கல்லூரிகள்லையும் ஒரு இடத்துல உட்காந்து அரசியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த பகுத்தறிந்து பார்க்குற இந்த தலைவர்கள் இது செய்கிறாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த லெவலுக்கு பிரித்து பார்க்குற அளவுக்கு இளைஞர்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மாறிட்டாங்க. இன்னும் இப்போ வர்ற எலெக்ஷனுமே அவங்க அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு தலைவர்களும் என்ன மாதிரியான அறிக்கைகள் வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணுறாங்க. அதே இது திருநங்கைகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, திருநங்கைகள் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு ஒரு சரியான புரிதல், அப்படி சமூகத்தை பற்றின ஒரு சரியான புரிதல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தின் மேலே நிறைய குற்றங்கள் இருந்தாலும் அந்த சமுதாயத்தை பற்றின புரிதல் ஒவ்வொரு திருநங்கைக்குமே இருக்குது.
அந்த சமுதாயத்துல அரசியலும் ஒரு அங்கம் அப்படிங்கிறதுனால அரசியலை பத்தின புரிதல் அப்படிங்கிறது எல்லா திருநங்கைகளுக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நாங்க ஒன்லி திருநங்கைகள் வந்து திருநங்கைகளுக்கான உரிமைகள், திருநங்கைகளுக்கு தேவைகள் என்ன, அதை பத்தியுமே மட்டுமே பேசினதுனால அது மட்டுமே அரசியல் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, திருநங்கைகளும் அதில் ஒரு அங்கம். அதை சார்ந்து பொது சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளையும் நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அரசியலுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும்.